ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் பலர் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று கூறினாலும் அவருக்கு உரிய பயத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்வது மிகவும் அவசியமானதாகும். இந்த வசனம் தேவனை வெறும் சடங்குக்கல்ல, உண்மையான மரியாதையுடனும் பரிசுத்த பயத்துடனும் சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவரை அஞ்சுவது அல்ல, மாறாக அவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதாகும். அத்தகைய வாழ்க்கை நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கும். உலகத்தின் இன்பங்கள் தற்காலிகமானது, ஆனால் கர்த்தருக்குள் கிடைக்கும் களி கூறுதலே நிலையானது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று சமூகத்தில் பல தீமைகள், அநியாயங்கள் மற்றும் ஒழுக்கக்கேடுகள் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் தேவ பயம் குறைந்து வருவதால் தான். நம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்திலும், வேலை செய்யும் இடத்திலும், சமூகத்திலும் தேவ பயத்துடனே வாழ தொடங்க வேண்டும். நமது வாழ்க்கையில், சமுதாயத்திலும் ஆசீர்வாதமாக அப்பொழுதுதான் மாறும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தருடைய சித்தம் மதித்து நடக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தேவ பயத்தையும் தேவ சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி உண்மையாக பயத்துடனே மகிழ்ச்சியுடனே சேவிக்க கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்கவும், எங்கள் மூலம் சமூகத்தில் நல்ல முன்மாதிரி கிடைக்கவும் உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி ஒரு விசை கேட்பீர்கள் என்றால் தேவன் அவ்விதமான வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவ பயம் உள்ள இடத்தில் ஞானம் பிறக்கும். தேவனை மகிழ்விப்பதே உண்மையான வெற்றியை தரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவரை நீங்கள் பயத்துடனே சேவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையிலும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.